அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மாடர்ன் இந்தியாவில் லாஸ்ட்டாக நம்ம பார்ட் 1 பார்த்தோம். அதாவது இப்போ இந்த வீடியோவில் எல்லாமே நம்ம மாடர்ன் இந்தியா சம்மந்தமாக ஐரோப்பியர்கள் வரலாறுலேருந்து இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் நம்ம சில முக்கியமான கேள்விகளை பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு முஸ்லீம் லீக் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் எப்போ உருவாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐஎன்சி காலகட்டங்கள் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுலேருந்து நான் சில முக்கியமான கேள்விகளை கொடுக்குறேன், நீங்கள் கரெக்டாக அதை நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ முக்கியமான கேள்வி பாருங்கள். ஐஎன்சி தொடங்கியவர் எல்லாருக்கும் தெரியும். ஐஎன்சினாலே இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 தொடங்கியிருப்பாங்க. ஆலன் ஆக்டோவியன் கியூம், ஏஓ கியூம், இவர் தான் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி. இவர் தான் பார்த்திங்கன்னா அந்த ஐஎன்சியை காயின் பண்ணுவார், சரிங்களா? ஸோ பாருங்கள், இதுதான் இவங்கெல்லாம் ஐஎன்சி மெம்பர்ஸ், ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் ஐஎன்சி மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் பாருங்கள். இதை பற்றி ஒரு முக்கியமான சில இதெல்லாம் பார்த்தோம்னா, ஸோ ஓய்வு பெற்ற பிரிட்டிஷ் அதிகாரி, ஓகேங்களா, ஆலன் ஆக்டோவியன் கியூம், ஓய்வு பெற்ற பிரிட்டிஷ் அரசு ஊழியர், ஓகேவா, தேசிய காங்கிரஸை நிறுவுறாரு. கேள்வி எப்படினாலும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் தான் ஆலன் ஆக்டோவியன் கியூம், ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இதில் டிசம்பர் 1885 பம்பாயில் நடைபெறுது ஃபஸ்ட்டு இதனுடைய முதல் அமர்வு, ஓகேங்களா? ஐஎன்சியோட முதல் கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெறுது. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான், எஸ்ஐ எக்ஸாம்லேயோ பிஓ எக்ஸாம்லேயோ, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், ஈவன் யூபிஎஸ்சி ஆகட்டும், எல்லா எக்ஸாம்லேயும் ஐஎன்சி டாபிக் ரொம்ப முக்கியமாக இடம்பெறும், சரிங்களா? ஸோ ஐஎன்சியோட முதல் கூட்டம் பார்த்திங்கன்னா 1885 டிசம்பரில் பம்பாயில் நடைபெறுது, சரிங்களா? இதுதான் ஐஎன்சி முதல் கூட்டம். இதில் 72 பேர் கலந்துக்கிறாங்க, சரிங்களா? இதில் இந்திய கேள்வியும் கேட்டிருக்கான், எத்தனை பேர் கலந்துக்கலான்னு கேட்டிருக்கான். ஸோ இதுதான் அந்த மெம்பர்ஸ் சொன்னாலே முன்னாடி, இந்த மெம்பர்ஸ் 72 பேர் அதில் கலந்துருப்பாங்க. ஸோ முதல் தீர்மானத்தை யார் கொண்டு வராங்கன்னா என்ன ஒரு பேர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அமர்வு 1885 டிசம்பரில் 72 பேர் கலந்துக்கிறாங்க, முக்கியமானது. அதில் முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா பாருங்கள், ஜி சுப்பிரமணிய ஐயர், அவர் தான் ஃபஸ்ட்டு முதல் தீர்மானத்தை முன்மொழிவார், சரிங்களா? கேள்வி கேட்டிருக்க முதல் தீர்மானத்தை முன்மொழிவார்னு கேட்பான். என்ன ஒரு முன்மொழிவார் அப்படின்னா பாருங்கள், பிரிட்டிஷ் நிர்வாகத்தை விசாரிக்க ஒரு ராயல் கமிஷன் வேணும்னு சொல்லுவார், ஓகேங்களா? அது தீர்மானம் முன்மொழிஞ்சது, பிரிட்டிஷ் நிர்வாகத்தை விசாரிக்க ஒரு ராயல் கமிஷன் வேணும்னு சொல்லுவார். அதே போல் பாருங்கள், இந்திய பிரதிநிதித்துவம் மற்றும் நீதியை நோக்கமாக கொண்டு சட்டமன்ற குழுக்களை விரிவுபடுத்துதல், இது ஒன்று, ஓகேங்களா? ஸோ அதிக இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பார். அதே போல் உயர் பதவிகளுக்கு இந்தியர்களை நியமனம் செய்வது, இதுதான் மிக முக்கியமான தீர்மானங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவார்னா பாருங்கள், உமேஷ் டபிள்யூசி பானர்ஜி இருக்கு இல்லையா, அவரை பார்த்திங்கன்னா தலைவராக தேர்ந்தெடுப்பார், ஓகேங்களா? டபிள்யூசி பானர்ஜியை தலைவராக அதை சொல்லுவார். முதல் தலைவராக டபிள்யூசி, அதாவது உமேஷ் சந்திர பானர்ஜி, அவரை இந்த ஐஎன்சியோட முதல் கூட்டத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லிட்டு முன்மொழிவார். அதே போல் அடுத்து பாருங்கள், மத்திய மற்றும் மாகாண சட்டமன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களை நியமனம் செய்தல். அதே போல் இந்தியாவில் குடிமைப்பணி தேர்வு நடத்தி நிர்வாக பணிகளுக்கு இந்தியர்களை நியமனம் செய்தல். ஸோ இது எல்லாமே முதல் ஐஎன்சி கூட்டத்தில் ஜி சுப்பிரமணிய ஐயர் அவரால் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள், ஓகேவா? கேள்வி கேட்டிருக்கான், லாஸ்ட்டாகவே கேள்வி கேட்டிருக்கான். ஸோ ஒன்று முக்கியமான வேலிட் பாயிண்ட்ஸுங்க, ஐஎன்சி பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு ஒன்று தான், ஐஎன்சி யார் காயின் பண்ணான்னு கேட்டிருக்கோம், ஆலன் ஆக்டோவியன் கியூம். இவர் யாருன்னு பார்த்தோம்னா ஓய்வு பெற்ற ஒரு பிரிட்டிஷ் அரசு ஊழியர். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஐஎன்சி உருவாகிறதுக்கும் மிக முக்கியமான காரணம் சேஃப்டி வால் தியரின்னு ஒன்று இருக்குது, பாதுகாப்பு ஊழிதல் கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் நான் உள்ளே போக விரும்பலை, முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. 72 பேர் கலந்துக்கிறாங்க. முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். என்னென்ன தீர்மானங்கள்லாம் நான் முன்னாடி சொல்லிட்டேன், சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். அடுத்து இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இந்த முதல் அமர்வு பம்பாயில் எங்கே நடந்துச்சுன்னு கேட்பாங்க. ஸோ பம்பாயில் கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி, ஓகேங்களா? கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி தான் இந்த முதல் ஐஎன்சி கூட்டம் நடைபெறும். கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி, ஓகேங்களா? ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அதே போல் முன்னாடி சொன்னது தான், ஓகேங்களா? ஸோ ஐஎன்சி பற்றி அதுதான் முக்கியமானது. அடுத்த கேள்வி பாருங்கள், ஐஎன்சி எல்லாருக்கும் தெரியும், 1885 அமைச்சிருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து வங்க பிரிவினை உங்களுக்கே தெரியும், கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் பிரிக்கும் 1905.
அது பிரிட்டிஷ்காரன் பார்த்திங்கன்னா இந்தியர்களுடைய ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக இந்த பிரிவினையை வந்து இந்த கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அப்படி தான் பிரிக்கிறாங்க. பெங்கால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பெங்காலை வந்து பார்ட்டிஷன் பண்ணுவாங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905. ஸோ இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், 1905 பிரிப்பாங்க. 1911 வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பெங்கால் மீண்டும் ஒருங்கிணைஞ்சிடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பாருங்கள், ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் பெங்கால், இதெல்லாம் பாருங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி தான் ரெண்டாவது பிரிக்கிறாங்க, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னு பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ ரெட்டில் இருக்கிறது பெங்கால், இது வந்து ஈஸ்டர்ன் பெங்கால். ஓகேங்களா? கிழக்கு வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க, வங்காளமாகவும் கிழக்கு வங்காளத்துமாகவும் பிரிக்கிறாங்க. கிழக்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம் உட்பட்ட பகுதிகளில். ஓகே, ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பாருங்கள், 1905 பிரிட்டிஷ் இந்தியாவின் வங்காள மாகாணத்தை நிர்வாக வசதி என்ற பெயரில் கிழக்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், ஒரிசா, பீகார் உள்ளடக்கியது என இரண்டாக பிரித்த நிகழ்வு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. என்னத்தை பிரிக்கிறாங்க அப்படின்னா 1905 ஓகே 1905 பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரிக்கிறாங்க. ஓகேவா? என்ன பிரிக்கிறாங்கன்னா நிர்வாக வசதின்னு பிரிக்கிறாங்க. ஓகே, கிழக்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம் இது ஒன்று, கிழக்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம் இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள், மேற்கு வங்காளம் அதாவது கிழக்கு வங்காளம் மேற்கு பிரிக்கிறாங்க. மேற்கு வங்காளத்தில் ஒரிசா, பீகார் இது ரெண்டும் வந்து உள்ளடக்கியது. ஒரிசாவும் பீகாரும் உள்ளடக்கியது மேற்கு வங்காளம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 1905 நிர்வாக வசதின்னு சொல்லிட்டு ரெண்டாக வங்காளத்தை பிரிக்கிறாங்க. கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம். கிழக்கு வங்காளம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் கூட இருப்பாங்க, மேற்கு வங்காளம் வந்து ஒரிசா, பீகாரில் கூட இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் பாருங்கள், இந்திய தேசியவாதிகளோட கடும் எதிர்ப்பால் 1911 வந்து மீண்டும் வந்து ஒருங்கிணைக்கப்படுது. சரிங்களா? வங்கப் பிரிவினை 1905 மீண்டும் ஒருங்கிணைப்படுது 1911. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாருங்கள், இந்து முஸ்லீம் பிளவை ஏற்படுத்தி சுதேசி. ஓகே, இது வந்து கேள்வி கேட்பான் 1905. அப்போ இந்து முஸ்லீம் பிளவை ஏற்படுத்தி சுதேசி இயக்கத்திற்கு வழிவகுத்தது. ஓகேங்களா? எப்படின்னா 1905 பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பிரிட்டிஷ்காரில் வைஸ்ராய் வந்து கர்சன் பிரபு பக்காவாக கொடுத்துருக்கான், லார்டு கர்சன். அவர் என்ன சொல்லுவார்னா, இது மாதிரி இந்தியாவை வந்து நிர்வாக வசதிக்காக நான் பிரிக்கிறேன்னு சொல்லுவான். ஓகேங்களா? ஆனால் என்ன பண்ணுவாங்க, இது வந்து பிளவுபடுத்து மற்றும் ஆட்சி செய், டிவைட் அண்ட் ரூல் என்ற கொள்கை அடிப்படையில் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கும் நோக்கத்துடன் செய்யப்பட்டது. ஓகேவா? டிவைட் அண்ட் ரூல். ஓகேவா? ஸோ அப்போ டிவைட் அண்ட் ரூல் யார் கொண்டு வந்தாங்கன்னா கர்சன் பிரபு. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1905. டிவைட் அண்ட் ரூல்னால் பிளவுபடுத்துறது மற்றும் ஆட்சி பண்ணுறது, இதுதான் வந்து மிக முக்கியமானது. ஓகேங்களா? இது பாருங்கள், கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாகவும் மேற்கு வங்காளத்தில் இந்துக்கள் பெரும்பான்மையாகவும் உருவானது. ஓகே, இது முக்கியமான பாயிண்ட்டு. கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம் அதிகம், மேற்கு வங்காளத்தில் இந்துக்கள் அதிகம். இப்போ கிழக்கு வங்காளத்தில் பங்களாதேஷ் மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வங்க பிரிவினையால் தான் சுதேசி இயக்கம் உருவானது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றுக்கும் இன்டர்லிங்கான பாயிண்ட்ஸ். சரிங்களா? பக்காவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஓகே பாருங்கள், 1911 ரெண்டையும் வந்து பிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் டெல்லி வந்து இந்தியாவின் தலைநகராக மாற்றப்பட்டது. இது வேலிட் பாயிண்ட்ஸ். அப்போ இந்தியாவின் தலைநகர் டெல்லின்னு எப்போ மாற்றுறாங்க அப்படின்னா 1914. அதுக்கு முன்னாடி கல்கத்தா வந்து தலைநகராக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், சூரத் பிளவு 1907. ஓகே, சூரத் பிளவு 1907. இதுதான் அந்த சூரத் ஸ்பிளிட்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, வங்க பிரிவினை கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் சொன்னோம் இல்லையா, கர்சன் பிரபு சொல்லியிருப்பார். இது வந்து டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு வங்காளத்தையும் மேற்கு வங்காளத்தையும் பிரிப்பார். அதே போல் தான் சூரத் பிளவு. ஓகேவா? சூரத் ஸ்பிளிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் நமக்கு இந்தியாவில் வந்து தீவிரவாதிகள் இருந்தாங்க, தேசியவாதிகள், ரெண்டு பேரை பிரிக்கிறாங்க. மிதவாதிகள் காலம், தீவிரவாதிகள் காலம்னு சொல்லிட்டு. மிதவாதிகள் என்பவர் எந்த விதமான சண்டையும் போடாமல், அதாவது அகிம்சை முறையில் போராடக்கூடியவர்கள். மகாத்மா காந்தி, பாலகங்கார திலகர் அவங்களாம் வந்து மிதவாதிகள். தீவிரவாதிகள்னால் சண்டை போட்டு வாங்குறவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ இந்த ரெண்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, சூரத்தில் வந்து பிரிஞ்சுவாங்க. சூரத்தில் 1997 ஐஎன்சி சூரத்தில் நடக்கும்போது இப்போ அங்கே ரெண்டாக பிரிவாங்க. அப்புறம் முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சூரத் பிளவு அப்படின்னா 1907 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகளிடையே பிரிவினையை குறிக்கிறது. ஓகேங்களா? மிதவாதிகளுக்கும் தேசியவாதிகளுக்கும் இடையேயான பிளவு. ஓகே, சரிங்களா? அப்போ மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், என்ன ஏன் வந்து ரெண்டாக பிரியுது அப்படின்னா,
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்சியோட தலைவர் யார் என்பதில் வந்து ஒரு கருத்து வேறுபாடு. ஓகேவா, ஐஎன்சியோட தலைவர் யார்ன்றதுல கருத்து வேறுபாடு. ஏன்னா சண்டை போட்டு நமக்கு ஃப்ரீடம் வாங்குறவன் தலைவராக்கணுமா, இல்லை பிரிட்டிஷ்காரனோட இணக்கமாக்குறவன் தலைவராகணுமா, இதுதான் மிக முக்கியமானது. ஓகே, ஸோ இந்த சூரத் ஸ்பிளிட்டில் இதுதான் முக்கியம். பாருங்கள், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், அரவிந்த கோஷ். அதான் சொல்லுவாங்க லால் பால் பால்னுவாங்க. லால் பால் பால். லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், அடுத்து அரவிந்த கோஷ். இவங்கெல்லாம் மிதவாதிகள். தீவிரவாதிகள்னால் பாருங்கள், ஜின்னு முடிவாங்க. தாதாபாய் நவ்ரோஜி, எஸ்என் பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகே, வந்து தாதாபாய் நவ்ரோஜி, எஸ்என் பானர்ஜி, சரிங்களா. அப்போ தீவிரவாதிகள்னால் தாதாபாய் நவ்ரோஜி, பாருங்கள், பக்ருதீன் தியாப்ஜி, ஃபிரோஷா, இவங்கெல்லாம் எஸ்என் பானர்ஜி, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதிகள், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா யார் தலைவர்ன்றதுனால சூரத் பிளவில் வந்து இந்த இஷ்யூஸ் வரும். ஸோ பாருங்கள் 1906 1906 கல்கத்தா மாநாட்டிற்கு பிறகு, ஓகேவா, 1906 கல்கத்தா மாநாட்டிற்கு பிறகு மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. ஓகேவா, கேள்வி கேட்பான், ஒன்றும் முக்கியமான வேலிட் பாயிண்ட்ஸ். 1906 கல்கத்தா ஐஎன்சி மாநாட்டுக்கு பிறகு மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே வந்து கருத்து வேறுபாடு விட்டுச்சு. ஓகேவா. ஸோ 1907 சூரத்தில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டில் 2 பேருக்கும் பிரிவு மோதல் ஏற்படுது. ஓகே, அடுத்து பாருங்கள், இதன் காரணமாக 2 பேரும் பிரிஞ்சு வெளியே போயிடுவாங்க. சரியா. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பான்னா, சூரத் பிளவு எப்போ ஏற்பட்டுச்சு, என்ன காரணம், கூற்று காரணங்களில் கேட்பான். அப்போ சூரத் பிளவு என்பது 1907 சூரத்தில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டில் நடக்குது. இன்னும் டெப்த்தாக போகலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, சரிங்களா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் ஐஎன்சி கான்ஃபரன்ஸ் மட்டும் நம்ம தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். சரிங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ சூரத்தில் வந்து ஐஎன்சி கான்ஃபரன்ஸ் நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிரிஞ்சிருவாங்க. அந்த ஐ திங்க் அன்றைக்கி அப்போ வந்து ராஸ்பிகாரி கோஷ் தான் வந்து தலைவர் நினைக்கிறேன். அதை நம்ம அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் ஐஎன்சி கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1985 டிசம்பர் 28 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதல் கான்ஃபரன்ஸு மும்பையில் நடக்கும். ஓகேவா, மும்பையில் நடக்கும். 28 31 வரைக்கும், அந்த டிசம்பர் 28 to 31 வரைக்கும் நடக்கும். சரிங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இதுதான் சூரத் ஸ்பிளிட் முன்னே சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் உலகப் போர். அடுத்த கொஸ்டின் வந்து முதல் உலகப் போர் எப்போன்னு பார்க்குறோம். 1914 வந்து நடக்குது. முதல் உலகப் போர் வந்து 1914. இதுதான் முதல் உலகப் போருடைய பட காட்சிகள். ஓகேங்களா, முதல் உலகப் போர் 1914 நடக்குது. இதில் பாருங்கள், அப்போ முதல் உலகப் போர் வந்து 1914 முதல் 18 வரை, முதல் உலகப் போர் 14 முதல் 18 வரை வந்து நடைபெறுது. பாருங்கள், வரலாற்றில் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்திய உலகளாவிய போர். ஓகேங்களா, வரலாற்றில் வந்து அதிக உயிரிழப்பை ஏற்படுத்திய உலகளாவிய போர். ஓகேங்களா, இது பாருங்கள், ஐரோப்பாவின் பெரும்பகுதி, அமெரிக்கா, மத்திய கிழக்கு அமெரிக்கா, ஆசியாவின் சில பகுதிகளை உள்ளடக்கியது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரிய பேரரசின் இளவரசர் பிரான்ஸ் பெர்னாண்டின் படுகொலையை தொடங்கி கூட்டணி படைகளுக்கும் மத்திய சக்திகளுக்கும் இடையே நடந்தது. இதில் ரொம்ப வேலிட் பாயிண்ட் என்னென்னா, முதல் உலகப் போர் எப்போ நடந்துச்சுன்னா 1942 18. இது முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கு இன்னொரு பாயிண்ட்டு, ஆஸ்திரிய பேரரசுடைய இளவரசர் பிரான்ஸ் பெர்னாண்ட் இவருடைய டெத்து தான் மிக முக்கியமான காரணம். பிரான்ஸ் இருக்காங்க இல்லையா, பிரான்ஸ் பெர்டினாண்ட், ஆஸ்திரிய இளவரசர் பிரான்ஸ் பெர்டினாண்டுடைய டெத்து தான் இந்த முதல் உலகப் போருக்கு மிக மிக முக்கியமான காரணம். இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து பீரங்கிகள்லாம் பயன்படுத்துவாங்க, நிறைய உயிரிழப்பு. சரியா. ஸோ பாருங்கள், இதில் முக்கிய அம்சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூலை 28 நடக்கும். 1914 நவம்பர் 11 1918. இது மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல் உலகப் போர் எப்போ நடந்துச்சுன்னா ஜூலை 28 1914, நவம்பர் 11 1918. 4 ஆண்டுகள் வந்து நடைபெறும். ஜூலை மாதம் 28, நவம்பர் மாதம் 11. பாருங்கள், நவம்பர் மாதம் 11, 11ஆம் மாதம் நவம்பர் மாதமா, அதே போல் ஜூலை 28 இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நவம்பர் மாதம் தான் 11ஆம் மாதம் நடக்கும். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூட்டணி படைகள் இவ்வளோ உங்களுக்கு டெப்த்தாக தேவையில்லை, வேணா அப்படின்னு அவங்களுக்கு நோட்ஸாக காட்டுறேன். நீங்கள் வேணால் தேவைப்பட்டவங்க நீங்கள் இதை எடுத்துக்கிறேன். சரிங்களா. ஸோ தொடக்கம் முக்கியம். ஆஸ்திரிய பேரரசு இளவரசர் பிரான்ஸ் பெர்டினாண்ட் மற்றும் அவரது மனைவி சோபி ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டனர். ஜூன் 28 1914 படுகொலை செஞ்சுருவாங்க. ஆஸ்திரிய பேரரசுடைய இளவரசர் பிரான்ஸ் பெர்டினாண்ட் மற்றும் அவரது மனைவி சோஃபியை வந்து ஜூன் 28 1914 வந்து படுகொலை பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் மிக முக்கியமான காரணம். விளைவுகள் வந்து சுமார் 90 லட்சம் இராணுவ வீரர்கள் மரணம்.
நினச்சாலே வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குல்ல. இப்படி பாருங்கள், 90 லட்சம் பேர் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம், இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால தான் வேர்ல்டு வார் வந்து மிக மிக கொடுமையான ஒரு வார், வேர்ல்டுலேயே நடந்த மிக கொடுமையான வார். பாருங்கள், இதில் வந்து 1.5 மில்லியன், அவ்வளோ நமக்கு தேவையில்லை ஓகேங்களா. இந்த பாருங்கள், இதில் முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த போர் அனைத்து போர்களையும் முடிவுக்கு கொண்டு வரும் என்று வர்ணிக்கப்பட்டது. ஆனால் இது உலகை மாற்றியமைத்து நவீன யுகத்தின் தொடக்கத்தை குறித்தது. இது ஒரு பாயிண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்னால் வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 28, 1914, நவம்பர் 11, 1918. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான காரணம் ஆஸ்திரிய இளவரசர் ஓகேவா, ஃப்ரான்ஸ் ஃபெர்டினாண்ட் மற்றும் அவர் மனைவி சோஃபி, இவங்க தான் காரணம் ஓகேவா. இவங்களுக்கு வந்து கொண்டுவாங்க, அதனால் அது நடக்குது. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஹிஸ்ட்ரியில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படுகொலை. இந்தியன் மாடர்ன் இந்தியாவில் ஐஎன்சி வரலாறில் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு நிகழ்வே நடக்கும். ஸோ ஜாலியன் வாலாபாக் ரொம்ப முக்கியமானது ஓகேவா. ஜாலியன் வாலாபாக் 2 டயர் இருப்பாங்க, மைக்கேல் ஓ டயர், ஜெனரல் ஓ டயர். துப்பாக்கி சூடு பாருங்கள், 10 நிமிஷம் தான் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை வந்து சுட்டு தள்ளிடுவாங்க. நான் சொல்லுவான் அந்த ஜெனரல் ஓ டயர் சொல்கிற பாருங்க. ஸோ என்ன கேள்வினா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போ நடந்துங்கிறாங்க? 1919 ஏப்ரல் 13 சரிங்களா. 1919 ஏப்ரல் 13 பஞ்சாபில் இருக்கிற ஒரு இடத்துல நடக்குது. பஞ்சாபில் அமிர்தசரஸ் ஓகேவா, அல்லது ஜாலியன் வாலாபாக் படுகொலைகள் அல்லது அமிர்தசரஸ் பற்றி சொல்லுவாங்க. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்ன அப்படின்னா, இந்த பஞ்சாபில் இருக்கிற அமிர்தசரஸ் என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு நடக்கும். அப்போ வந்து பஞ்சாபோட ஆளுநர் ரெஜினால்ட் டயர் ஓகேவா, இவர் வந்து ரெஜினால்ட் டயர் வந்து இராணுவ அதிகாரி ஓகேங்களா, இராணுவ அதிகாரி ஜெனரல் ரெஜினால்ட் டயர் ஓகேவா, இவர் தான் இராணுவ அதிகாரி ஓகே. ஆனால் பஞ்சாபோட துணை ஆளுநர் யாருன்னா பாருங்கள், மைக்கேல் ஓ டயர். பஞ்சாபோட துணை ஆளுநர் மைக்கேல் ஓ டயர் சரிங்களா. ஸோ இதில் வந்து 2 பேர் இருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ரெஜினால்ட் ஓ டயர் வேறு, மைக்கேல் ஓ டயர் வேறு. ரெஜினால்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இராணுவ அதிகாரி, இவர் தான் ரெஜினால்ட் டயர் இராணுவ அதிகாரி. மைக்கேல் ஓ டயர் வந்து பஞ்சாபோட துணைநிலை ஆளுநர் ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பாருங்கள், 10 நிமிஷம் இந்த நடந்த துப்பாக்கி சூட்டில் 1650 டைம் வந்து பார்த்திங்கன்னா சுட்டிருக்காங்க. ஒரு சிப்பாய்க்கு 33 சூடுகள் அந்த முறையில் சுட்டப்பட்டன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸோ அரசு மதிப்பீட்டின்படி 379 பேர் டெத்துன்னு சொல்கிறாங்க, 379 பேர். பட் ஆனால் மகாத்மா காந்தி சொல்லியிருப்பார் 1000 பேர் வந்து கொல்லப்பட்டான்னு சொல்லி மகாத்மா காந்தி சொல்லியிருப்பார் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னென்னா, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்படி வந்து மக்கள் அங்கெல்லாம் வராங்கன்னா, ஆக்சுவலி அந்த பைசாகின்னு சொல்லுவாங்க. வைசாகி ஏப்ரல் 13 வந்து வைசாகி திருநாள்னு சொல்லுவாங்க. பஞ்சாப் மக்களுக்கு அந்த ஏப்ரல் 13 வைசாகி திருநாள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த பஞ்சாப்போட குரு இருக்காங்க இல்லையா, குரு கோவிந்த சிங், இவர் தான் வந்து கால்சா இயக்கத்துக்கு அடிக்கல் நாட்டிய நிகழ்வு ஓகேங்களா. பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு கோவிந்த சிங், சீக்கியர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, எல்லாம் சீக்கியர்களுடைய மிக முக்கியமான குரு இந்த குருநானக், குரு கோவிந்த சிங், குரு ராம்தாஸ் அவங்களாம் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த குரு கோவிந்த் சிங் வந்து கால்சா அமைப்பை வந்து உருவாக்குவார். இந்த கால்சா அமைப்பை உருவாக்கின நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா வைசாகி திருநாள். எப்படி நம்ம ஊர்லெலாம் பொங்கல்லாம் கொண்டாடுற மாதிரி அந்த மாதிரி பஞ்சாபில் வந்து இந்த கால்சா அமைப்பு உருவாக்கப்பட்ட நாளான ஏப்ரல் 13 வந்து வைசாகி நாளாக கொண்டாடுவாங்க. ஸோ அதுக்காக மக்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. ஸோ அப்போ கூடும்போது தான் என்ன பண்ணுவாங்க பாருங்கள், அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் திடலில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் பல்லாயிரக்கணக்கான திடனர் ஓகேவா. இந்த திடல் நாற்புறமும் உயர்ந்த மதில்களால் சூழப்பட்டிருந்தது. உள்ளே செல்ல ஒரே ஒரு குறுகிய வழி மட்டுமே உண்டு சரிங்களா. ஸோ இதுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை முன்னே சொன்னேன்னு. அதுக்கப்புறம் நான் இமேஜ் காட்டியிருப்பேன் உங்களுக்கு, ஜாலியன் வாலாபாக் அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும். அது நான் வேணா அது பின்னாடி உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா. ஸோ மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல பல்லாயிரக்கணக்கான பேர் கூட்டினதுனால என்ன ஆகும், ஒரே ஒரு குறுகிய வழி இருக்கிறதுனால யாராலையும் வெளியே போக முடியல. ஸோ பார்த்திங்கன்னா ரெஜினால்ட் டயர் என்ன பண்ணுவார், இராணுவ ஜெனரல் ரெஜினால்ட் டயர் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சுட்டு தள்ளிடுவார் சரிங்களா. ஏன்னா எல்லோரும் மக்கள் ஒரே அந்த வாயில் இருந்தனால முண்டிடிச்சு ஓடுவாங்க, எல்லாருமே செத்து போயிடுவாங்க. ஸோ அதில் 2 பேர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஒன்று மைக்கேல் ஓ டயர், இன்னொன்று ரெஜினால்ட் டயர். இராணுவ அதிகாரி ரெஜினால்ட் டயர், பஞ்சாபோட துணை ஆளுநர் மைக்கேல் ஓ டயர். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உத்தம சிங் இருக்கார் இல்லையா, அவர் வந்து
இவர் தான் வந்து கொலை பண்ணுவார். பஞ்சாபோட துணையாளர் இருக்க அவர் தான் வந்து கொலை பண்ணுவார். ஏன்னா ஜென்ரல் டயர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த பக்கவாத நோயால் அவர் செத்துவார். இந்த பஞ்சாபோட துணை ஆளுநர் மைக்கேல் ஓ டயர் இருக்கார் இல்லையா, அவர் தான் பார்த்திங்கன்னா லண்டனில் போயிட்டு சுட்டு தள்ளுவார். இந்த பஞ்சாப் படுகொலை விசாரிக்க அண்டர் கமிஷன் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை விசாரிக்க வந்து அண்டர் கமிஷன் பார்த்திங்கன்னா ஒரு குழுவை வந்து நியமிக்கப்பட்டது. ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு விஷயம் பாருங்க, ஒரு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. 1919 ஆகஸ்ட் 25 ஜென்ரல் டயர் வந்து பார்த்திங்கன்னா வாக்குமூலம் தெரிவிப்பார். என்ன சொல்லுவார்னா, நான் சுட்டேன் பாருங்கள், நான் சுட்டேன், கூட்டம் சிதறிப்போகும் வரை சுட்டுக்கொண்டே இருந்தேன், மக்களின் நெஞ்சிலே எவ்வளவு பெரும் தாக்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேனோ அதன்படிக்கு அதிகம் சுடவில்லை என்று தான் நினைக்கிறேன். என்னிடம் மட்டும் இன்னும் கூடுதலாக படையாட்கள் இருந்திருந்தால் அடிப்பட்டோர் மற்றும் இறந்தோரின் எண்ணிக்கை இன்னும் கூடுதலாகவே இருந்திருக்கும். நான் அங்கு போனது வெறும் கூட்டத்தை கலைக்க மாத்திரமல்ல, மக்களின் நெஞ்சிலே ஒரு குலை நடுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தான் போனேன். ஓகேங்களா? அதே போல் அடுத்து பாருங்கள், எவ்வளோ இதாக சொல்லியிருக்கா பார்த்தீங்களா? அங்கு கூடினவர்கள் நெஞ்சில் மட்டுமல்ல, பஞ்சாப் முழுவதும் எல்லோருக்குமே குலை நடுக்கம் தோன்ற வேண்டும் என்று தான் சுட்டுக்கொண்டே இருந்தேன். அவசியத்துக்கு மேல் கடுமை காட்டிவிட்டேனோ என்ற கேள்விக்கு இடமில்லை. அப்படிங்களா? எவ்வளோ ஒரு தைரியமாக சொல்கிறான் பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுவான், அந்த ஜென்ரல் டயர் வந்து பார்த்திங்கன்னா பக்கவாதம் வந்து செத்து போயிடுவான். ஸோ மைக்கேல் ஓ டயர் தான் பார்த்திங்கன்னா சுட்டு கொண்டுடுவார். எவ்வளோ பாருங்கள், சுட்டுக்கொண்டே இருந்தேன். பஞ்சாப் மக்கள் அத்தனை பேருக்கும் அவன் மனசில் வந்து கொலை நடங்க அளவுக்கு சுட்டுன்றான். என்கிட்ட இன்னும் துப்பாக்கி குண்டு இருந்திருந்தால் நான் இன்னும் சுட்டு பண்ணுறான். எவ்வளோ பெரிய கொடுமையான ஆள் பாருங்கள், யார்? ரெஜினால்ட் டயர். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஸோ இந்த படுகொலையை கண்டிக்க தான் வந்து விசாரிக்க அண்டர் கமிஷன். இது முக்கியமான வேலிட் பாயிண்ட்ஸ். ஓகே, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், வின்ஸ்டன் சர்ச்சில் 1920 ஜூலை 8 ஓகேவா, 1920 அந்த அடுத்த வருஷத்தில் ஓகே, இங்கிலாந்தினுடைய ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் உரையாற்றும் போது ஜென்ரல் டயரை பணியில் இருந்து எடுத்து விடலாம் அல்லது அவருக்கு பணி அளிக்க வேண்டாம் என்று கூறினார். வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து சொல்கிறார். இவர் தான் வந்து மகாத்மா காந்தி அரையாடை அணிந்த பக்ரின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவரே சொல்கிறாரு பாருங்கள், விமர்சிக்கிறாரு. ஜென்ரல் டயரை வந்து என்ன பண்ணலாம், அவருக்கு வந்து ஓய்வு கொடுத்துடலாம் அல்லது அந்த பணியிலிருந்து எடுத்துடலான்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி எந்த அளவுக்கு வந்து கொடுமையாக பண்ணியிருப்பாருன்னு ஒரு யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் தான் 1919 நடந்த நிகழ்வை தான் நேரில் பார்ப்பார். யார்? இவர் உத்தம் சிங் பார்ப்பார். ஸோ அதனால தான் 21 ஆண்டுகளுக்கு பின்னர் 1940 ஓகேவா, பஞ்சாப் வீரர் உத்தம் சிங் லண்டன் கேக்ஸ்டன் மண்டபத்தில் டயரை சுட்டு கொண்டார். ஓகேவா? எந்த டயர்னா மைக்கேல் ஓ டயர். அதாவது ரெஜினால்ட் டயர் வந்து பக்கவாதம் வந்து செத்து போயிடுவார். இவர் சுட்டு கொண்டது மைக்கேல் ஓ டயர். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ முன்னே சொன்னால் அண்டர் கமிஷன், அதை நம்ம பார்த்துக்கலாம். அண்டர் கமிஷன் வந்து டேட் கேட்பாங்க, எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1919 அக்டோபர் 14 வில்லியம் அண்டர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விசாரிக்க அமைக்கப்பட்ட கமிட்டி அண்டர் கமிஷன் எப்போ உருவாக்குறாங்கன்னா 1919 அக்டோபர் 14 உருவாக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா 1920 மார்ச் 8 வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை வந்து சமர்ப்பிக்குது. 1920 மார்ச் 8 இந்த குழு அறிக்கை வெளியிடுது. அந்த குழு என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா பாருங்கள், மக்கள் கலைந்து செல்ல எந்தவித அறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை. இது ஒரு பாயிண்ட். அடுத்து சுடப்பட்ட காலம் மிகவும் அதிகம். ஓகேவா? அடுத்து டயர் நிலைமையை சரி செய்ய அவர் கையான உத்தி தவறு மற்றும் கண்டனத்துக்கு உரியது. பக்காவாக வந்து ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்க, பஞ்சாபில் பிரிட்டிஷ் அரசை தூக்கி எறிவதற்கான எந்த சதி வேலைகளும் அப்போது இல்லை. நீட்டாக ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் இதையெல்லாம் சொல்லிவிட்டு டயருக்கு எந்த தண்டனையும் பரிந்துரைக்கவில்லைன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு செயல். ஸோ வில்லியம் அண்டர் வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாரு மார்ச் 8 1920. 1919 அக்டோபர் 14 குழு அமைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மக்கள் கலைந்து செல்ல அறிவிப்பு கொடுக்கலன்றாரு, சுடப்பட்ட காலம் அதிகம்னு சொல்கிறாரு, உத்தி டயர் வந்து அவருடைய உத்தி தப்புன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு எந்த தண்டனையும் பரிந்துரைக்கவில்லை. இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு ரிப்போர்ட். இதுதான் அண்டர் கமிஷன் ரிப்போர்ட்டு. எக்ஸாம்பிள் கேள்வி அடிக்கடி கேட்பான். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்பேன்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை விசாரணை செய்ய அமைக்கப்பட்ட கமிட்டி அண்டர் கமிட்டி எப்போ ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணது 1920 மார்ச் 8 சப்மிட் பண்ணுறாங்க.
சரிங்களா? ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த இந்திய விடுதலை பொன்விழா ஆண்டு 1997, ஏன்னா 19 ஐக்கிய குஜராத் சிவகுமார். ஓகே, இந்திய விடுதலை பொன்விழா வந்து, அதாவது இந்தியா வந்து 1947 வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகிருக்கும். ஸோ 50 ஆண்டுகள், அதான் பொன்விழானா 50 வருஷம் இல்லையா? அந்த 50 ஆண்டுகள் கடக்கும்போது ஐக்கிய குஜராத் பார்த்திங்கன்னா வரப்பெற்ற பிரித்தானிய ராணி 2ஆம் எலிசபெத்தும் அவர் கணவர் எடின்பரோவும் ஜாலியன்வாலாபாக் சென்றனர். அங்கு எடின்பரோ வடிவமைக்க மிகப்படுத்தப்பட்டது என்றார். மிகைப்படுத்தப்பட்டது எடின்பரோ. அவங்க 2 பேரும் அனுப்புவாங்க, அப்போ வந்து போயிட்டுருப்பாங்க. சரியா? சரி, ஓகே, அது வந்து ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதில் அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு பாருங்கள், ஏப்ரல் 13, 2019 இந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலையை கண்டித்து அந்த நாடாளுமன்றத்தில் வந்து பிரிட்டிஷோட பிரதமர் தெரசா மே வருத்தம் தெரிவித்தார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க தெரசா மே பிரிட்டிஷோட பிரதமர். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள் ரவுலட் சட்டம். ஸோ எல்லாமே ஜாலியன்வாலாபாக் படுகொலை. ஸோ வந்து இதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அடுத்து 1919 ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதுதான் ரவுலட் சட்டம். இந்தியர்களை பார்த்தவுடன் சுட்டு தள்ளலாம் என்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ரவுலட் சட்டத்தை வந்து கருப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இவர் தான் தலைவர். யார்? ரவுலட் சட்டம். இவர் தான் வந்து ரவுலட்ஸ். இவர் தான் என்ன பண்ணுவார்? இந்தியர்களை பார்த்த உடனேயே சுட்டுத்தள்ளுங்கள்னு சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ இது என்ன சொல்லுது பாருங்கள், இது வந்து இந்தியாவில் இயற்றப்பட்ட ஒரு குற்றவியல் சட்டம். ஓகே, மார்ச் 19 சட்டம் இயற்றப்பட்டது. ரொம்ப முக்கியமானது, மார்ச் 1919 இந்த ரவுலட் சட்டம் இயற்றப்பட்டது. ஆக்சுவலி இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து தான் மக்கள்லாம் ஒன்று சேருவாங்க. சரிங்களா? அந்த முன்னாடி 10 ஜாலியன்வாலாபாக் படுகொலை, இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து தான் மக்கள் அனைவரும் அந்த பைசாகி திருநாள் அன்னைக்கு மக்கள்லாம் ஒன்று சேருவாங்க. ஸோ அப்போ தான் அந்த சம்பவம் நடக்கும். ஓகேவா? ஸோ மார்ச் 19 தான் ரவுலட் சட்டம் வந்து இயற்றப்படுது. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விடுதலை சுயாட்சி வேண்டும் பாருங்க, இந்தியர்களை அடக்கவும் காலனி அரசுக்கு எதிரான சதிகளை நசுக்கவும் இச்சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்தியர்களை அடக்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது மார்ச் 19 ரவுலட் ஆக்டு. ஸோ இது என்ன காரணம்னா, ஃபஸ்ட் வேர்ல்டு வாருடைய தாக்கம் தான் காரணம். ஃபஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே இந்த ரவுலட் ஆக்டை வந்து கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா சிட்னி ரவுலட் தலைமையில் தான் வந்து இந்த குழு அமைப்பாங்க. சிட்னி ரவுலட் தலைமையில் இந்த குழு அமைப்பாங்க. ஸோ இந்த ரவுலட் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ரவுலட் சட்டம் இயற்றப்பட்டது. சிட்னி ரவுலட் இருக்கா இல்லையா, அவருடைய ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ரவுலட் சட்டத்தை வந்து கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் இச்சட்டம் கடுமையானது. ஓகேவா? இச்சட்டம் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இச்சட்டம் தீவிரவாதி என்று சந்தேகப்பட்ட எந்த ஒரு பிரித்தானிய இந்திய குடிமகனையும் ஈராண்டுகள் நீதிமன்ற வழக்கு விசாரணையின்றி சிறை வைக்க அரசுக்கு அதிகாரம் அளித்தது. ஓகேவா? யாரெல்லாம் நீங்கள் வந்து இப்போ பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணுவான், யாரெல்லாம் போராட்டம் செய்யணும் அவெல்லாம் தீவிரவாதி தான் ஃபிக்ஸ் பண்ணுவான். ஆனால் என்ன சொல்லுது, தீவிரவாதின்னு யாரெல்லாம் நீங்கள் சந்தேகப்பட்டீங்களோ அத்தனை பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்றான். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பெரிய கொடுமை சட்டம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், கைது செய்து விசாரணையின்றி சிறைகள் அடைக்க வைக்கவும் நீதிமன்ற அனுமதியின்றி சிறையிடவும் சட்டம் வழிவகுத்தது. இதுதான் வந்து என்னது, ஸோ ரவுலட் சட்டம். இந்த சட்டத்தை இதுதான் என்ன பண்ணுவார், மகாத்மா காந்தி சொல்லுவார், இது வந்து கடுமையான சட்டம்னுவார். கடுமையான சட்டம்னு மகாத்மா காந்தி சொல்லியிருப்பார். சட்டம் கடுமையானதுன்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதற்கு எதிரான போராட்டங்கள் ரவுலட் சத்தியாகிரகம் என்று அழைக்கப்பட்டது. அப்போ ரவுலட் சத்தியாகிரகம் 1919 வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி இந்த ரவுலட் சட்டத்தை பேஸ் பண்ணி தான் ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரவுலட் சட்டம். அடுத்து ஜாலியன்வாலா. சரிங்களா? அப்போ இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து தான் என்ன பண்ணுவாங்க, அப்போ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றவியல் சட்டம், இதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கடுமையாக போராடுவாங்க. ஸோ மகாத்மா காந்தி என்ன பண்ணுவார்னா, ஏப்ரல் 6 வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி ஏப்ரல் 6 வந்து நாடு தழுவிய வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு கொடுப்பார். ஸோ இதில் வந்து முகமது ஜின்னா 2 பேரும் முக்கியமானவங்க. ஜின்னா என்ன பண்ணுவார்னா, ஜின்னா தனது பேரரசின் சட்டமன்ற சபை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினார். ஜின்னா தனது பேரரசருடைய எம்எல்ஏ பதவியிலிருந்து என்ன பண்ணுவார், விலகிடுவார். ஸோ கேள்வி கேட்பான்,
அப்போ ரவுலட் சட்டத்தினுடைய தாக்கம் என்னன்னு கேட்பான். அதே போல் ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுவார், ஆங்கில அரசு வழங்கிய நைட்வுட் பட்டத்தை வந்து வேணானிடுவார், நைட்வுட் பட்டத்தை வந்து திறந்துடுவார். சரியா? ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ ரவுலட் சட்டத்திற்கு எதிராக என்ன நடந்துச்சு அப்படின்னா இதுதான் நடந்தது. சரியா? ஸோ இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி தான் இதை அப்போசிட் பண்ண தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை உருவாகும். ஓகே, முன்னாடியே பார்த்துட்டு நம்ம 1919 ஏப்ரல் 13 பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸில் நடக்கும் அந்த பிரச்சனை. ஸோ இதை முன்னாடி பார்த்தோம், ஜென்ரல் டயர் அண்ட் தென் ரெஜினால்ட் டயர், மைக்கேல் ஓ டயர், மறக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஒத்துழையாமை இயக்கம் 1920. ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஓகேவா, அது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்ஸ். ஒத்துழையாமை இயக்கம் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். மகாத்மா காந்தி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அரைக்கோள் எடுப்பார். இது எல்லாமே ஒரு கண்டினியூட்டி. முதல் உலகப் போர் 1914 to 18, அதுக்கப்புறம் நிறைய புரட்சிகரமான இயக்கங்கள் வந்து இந்தியாவில் உருவாச்சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 1919 சிட்னி ரவுலட் தலைமையில் ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழு தான் ரவுலட் சட்டம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கும். சரியா? அந்த ரவுலட் ரிப்போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியர்களை யாரெல்லாம் நீங்கள் தீவிரவாதிகள் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீதிமன்றம் தலையிட முடியாதெல்லாம் சில கடுமையான சட்டங்களை கொண்டு வருவாங்க. ஸோ அதை எதிர்த்து தான் என்ன பண்ணுவாங்க, அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழும். சரியா? அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை ஸோ இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து தான் November 6 என்ன பண்ணுவார், மகாத்மா காந்தி வந்து ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு எடுப்பார். அதுதான் ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் மகாத்மா காந்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு தலைவர் தான் இருந்தார். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமான தலைவராக வந்து மிகப்பெரிய தலைவராக உருவெடுப்பார். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்னால், செப்டம்பர் 1920 தொடங்கி பிப்ரவரி 1922 வரை வந்து இது நடக்கும். சரியா? ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தோட காலம் செப்டம்பர் 1920 பிப்ரவரி 1922, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா வேறு என்ன இதில் வந்து சொல்லலாம் அப்படின்னா, அதான் மெயினாக எந்திரிக்க. ஓகே, இதில் பாருங்கள், முக்கியமான வேலிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கத்தின் வெற்றியால் காந்தி இந்திய தேசிய காங்கிரஸின் தனி பெரும் தலைவராக உருவெடுத்தார். ரொம்ப ரொம்ப வேலிட் பாயிண்ட்டுங்க இது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கூற்றுக்காரணத்தில் கேட்பான். ஸோ ஒத்துழையாமையுடைய வெற்றி தான் காந்தி வந்து மிகப்பெரும் தலைவராக உருவெடுக்கிறதுக்கு காரணமானது. சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் நல்ல உச்சத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார், திடீர்னு வாபஸ் வாங்கிடுவார். ஓகேவா? என்ன காரணம்னா, பிப்ரவரி 5, 1922 யூபியில் சௌரி சௌரா என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதாவது விடுதலை இயக்கத்திற்கும் காவல்துறைக்கு இடையே வந்து சண்டை ஏற்படும். பிப்ரவரி 5, 1922 யூபியில். சரிங்களா? ஸோ சௌரி சௌரா என்ற இடத்துல அதை சொல்லுவாங்க, சௌரி சௌரா நிகழ்ச்சி 1922 சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, காவல் நிலையத்தையே தீக்குச்சி கொளுத்துருவாங்க. ஓகேங்களா? காவல் நிலையத்தை தீக்குட்டி கொளுத்தினர். இதில் 22 காவல்துறையினர் கொல்லப்பட்டனர். ஸோ வன்முறை இந்தியாவின் வேறு சில பகுதிகளுக்கும் பரவியது. அறவழி நடந்த அந்த இயக்கம் வன்முறை பாதையில் சிலரை கண்ட காந்தி அதிர்ச்சி அடைந்தார். ஒத்துழையாமை இயக்கம் வன்முறை இயக்கமாக மாறுவதை அடுக்க அதனை நிறுத்தி கொள்வதாக அறிவித்தார். ஓகேவா? வன்முறை ஓயும் வரை 3 வாரங்கள் உண்ணாநிலை போராட்டம் ஒன்றையும் நடத்தினார். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வேலிட் பாயிண்ட்ஸ். சரியா? ஸோ சௌரி சௌரா நிகழ்வால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் நின்று விடும். ஓகே, சரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஒத்துழையாமை நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் அதுதான் முக்கியம். செப்டம்பர் மாதத்தில் வந்து நடக்கும். அதே போல் பிப்ரவரியில் வந்து முடிச்சுக்கோங்க. 2 வருஷம் நடக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து ஒத்துழையாமை இயக்க சம்மந்தமாக அவ்வளோதான் இருக்குது. அடுத்து பாருங்கள், சால்ட் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் தொடங்கிய ஆண்டு 1930. அடுத்த கொஸ்டின் வந்து உப்பு சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1930. இதுதான் வந்து பாருங்கள் மகாத்மா காந்தி எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே வந்து சரோஜினி நாயுடு கூட இருப்பாங்க. மேக்ஸிமம் சரோஜினி நாயுடு மகாத்மா காந்தி கூட தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், உப்பு சத்தியாகிரகம் அல்லது தண்டி நடைப்பயணம் அல்லது தண்டி யாத்திரை, சால்ட் மார்ச்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சால்ட் மார்ச் என்னென்னா என்ன பண்ணுவாங்க, அதாவது இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர் இந்தியர்கள் விதித்த உப்பு வரி அறவழியதற்கும் திட்டமிட்ட போராட்டம். இப்போ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மார்ச் 12 1930 ஆரம்பிக்கும். குஜராத்தில் தண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ 1930 ஜனவரி 30
முதல் நடவடிக்கை. சரிங்களா? ஸோ மார்ச் 12 1930 குஜராத்தில் தண்டியில் தான் வந்து ஃபஸ்ட்டு தண்டி யாத்திரை தொடங்குவாங்க. சரியா? மார்ச் 12 1930 ஏப்ரல் 6 வரைக்கும் போவாங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், காந்திஜி பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தனது சபர்மதி ஆசிரமத்திலிருந்து 23 நாள்கள் 240 மைல் தூரத்தில் உள்ள தண்டி நடைப்பயணத்தை வழிநடத்தினார். ஸோ இந்தியர்கள் பெரும்பாலும் இருந்தாங்க. ஏப்ரல் 6 1930 காந்தி தண்டியில் உப்பு சட்டங்களை உடைத்த போது, ஓகே அவ்வளோதான். இது வந்து முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு. அப்போ எங்கே நடக்குதுன்னா, மார்ச் 12 ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஏப்ரல் 6 முடிக்கிறாரு. ஓகே, 23 நாள் நடக்கிறாரு, 240 மைல். இது எல்லாமே ஏற்கனவே கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதனால் தயவுசெய்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ தண்டி யாத்திரைனா 1930 மார்ச் 12, ஏப்ரல் 6 1930 தண்டி யாத்திரை நடக்குது. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து சரிங்களா, இதில் பாருங்கள், சத்தியாகிரகம்னா சமஸ்கிருத சொல். ஓகேவா? சத்தியாகிரகம்னா சமஸ்கிருத சொல். சத்தியம் என்பது உண்மையையும், கிரகம் என்பது சக்தியையும் குறிக்கிறது. சரியா? அதையும் நீங்கள் ஒரு டைம் சும்மா வச்சுக்கலாம். அப்போ சத்தியாகிரகம்னா சமஸ்கிருத சொல். ஓகேங்களா? ஸோ இந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு இல்லைங்களா? அதாவது மார்ச்சில் நடக்கிறாங்க இல்லையா? அது போல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடைப்பயணம் போயிட்டுருக்காங்க டிசம்பர் 31. ஸோ காந்திஜியும் சரோஜினி நாயுடும் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து டிசம்பர் 31 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, லாகூரின் ராவி நதிக்கரையில் இந்தியாவின் மூவர்ண கொடியை முதலாக ஏற்றப்பட்டது. ஓகேங்களா? இந்தியாவினுடைய மூவர்ண கொடி டிசம்பர் 31 1921 லாகூரோட ராவி நதிக்கரையில் மூவர்ண கொடி ஏற்றியது. இதன் பின்னாடி பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேருவால் காந்தி மற்றும் ஜவஹர்லால் நேரு வழிகாட்டப்பட்டு ஜனவரி 26 1930 விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டது. ஓகேவா? முதல் முழு விடுதலை நாள் ஃபஸ்ட்டு 1929 டிசம்பர் 31 லாகூரில் இருக்கிற ராவி நதிக்கரையில் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவோட தேசிய கொடி ஏற்றுவாங்க. ஸோ அது பின்னாடி தான் அதுக்கு பின்னாடி தான் 1930 ஜனவரி 26 1930 ஜனவரி 26 வந்து இந்தியாவோட விடுதலை நாளாக பிரகடனப்படுத்துவாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வேலிட் பாயிண்ட்ஸ். ஓகே, இதில் பாருங்கள், ரொம்ப நீங்கள் தெரிஞ்சுக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் பாருங்கள், சர்தார் பட்டேல் வந்து வல்லபாய் பட்டேல் வந்து அப்போ அவரும் மிகப்பெரிய ஒரு நபர் இல்லையா? இந்தியாவின் பிஸ்மார்க்னு சொல்லுவாங்க, இந்தியாவின் இருமனிதன் சொல்லுவாங்க. ஸோ அவர் என்ன சொல்லுவார்னா, உப்புக்கு பதிலாக பிரிட்டிஷ்காரனுடைய நில வருவாய் சட்டத்தை வந்து புறக்கணிக்கலாம்னு ஆலோசனை சொல்லுவார். ஓகேங்களா? சர்தார் பட்டேல் வந்து உப்புக்கு பதிலாக நில வருவாயை வந்து புறக்கணிக்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் காந்தி என்ன சொல்லுவார், அதாவது நில வருவாயோட உப்பு வந்து எல்லா வீட்லேயும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்துக்கள் பயன்படுத்துகிறாங்க, முஸ்லீம்கள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை நம்ம வந்து கையில் எடுத்தோம் அப்படின்னா கட்டாயம் சக்ஸஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி தான் இந்த வந்து தேர்வு பண்ணுவார். ஸோ அதே போல் தான் ஈஸியாக வந்து மக்களோட மத்தியில் இது போய் சேர்ந்துடும். ஸோ மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த உப்பு சத்தியாகிரகம் உருவாக்கும். சரிங்களா? இதுதான் காந்தியோட தண்டி நடைப்பயணம். இதை தான் பார்த்திங்கன்னா 2005 வந்து ஒரு 500 ருபீஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா, மார்ச் 12 1930 78 ஜென்ட்ஸ் தான் கூட போகிறாங்க. ஓகேங்களா? 78 ஆண் சத்தியாகிரகெல்லாம் வந்து கூட போகிறாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, காந்தி தங்குற சபர்மதி ஆசிரமம் குஜராத்தில் இருக்கிற சபர்மதி ஆசிரமத்திலிருந்து அங்கே தண்டிக்கு போகிறாங்க. சரிங்களா? தண்டிக்கு வந்து போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஏழை மனிதரின் போர்னு வர்ணிக்கிறார். யார்? மகாத்மா காந்தி வந்து இந்த உப்பு சத்தியாகிரகத்தை வந்து ஏழை மனிதர்களின் போர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஆண் சத்தியாகிரகிகள் கூட சரோஜினி நாயுடும் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. சரோஜினி நாயுடு கம்பல்சரி கூட இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன்று முக்கியமான பாயிண்ட். அதே போல் இந்த கூட்டத்தில் வந்து நடைபயணத்தின் போது ரகுபதி ராஜாராம் என்ற பாடல் வந்து பாடிக்கொண்டே போனதாக சொல்கிறாங்க. ரகுபதி ராஜாராம் என்ற பாடலை பாடிக்கொண்டே போனதாக சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் 1930 டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது அமெரிக்காவில் இருக்கிற டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அந்த 1930 ஆண்டிற்கான சிறந்த மனிதர் இதை வந்து மகாத்மா காந்தி கொடுக்குறாங்க. ஓகேவா? எவ்வளோ மிகப்பெரிய கௌரவம். அன்றைய காலகட்டத்தில் ஒரு பிரிட்டிஷ் அங்கே நம்ம ஆட்சி முறை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பிரிட்டிஷை எதிர்த்து இவர் வந்து குரல் கொடுத்துட்ருக்காரு. ஸோ 1930
டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது, அந்த ஆண்டியோட சிறந்த மனிதர்னு சொல்லி கௌரவம் செய்யுது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, மார்ச் மாத இறுதியில் வலிமைக்கு எதிரான உரிமைக்கான போராட்ட களத்தில் நான் இந்த உலகின் இரக்கத்தை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்திஜி சொல்லியிருப்பார். இந்த உலகின் இரக்கத்தை நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ ஏப்ரல் 5 பார்த்திங்கன்னா கடற்கரைக்கு வந்து சேர்ந்தபோது அவங்க வந்து சேர்ந்துடுறாங்க. ஏப்ரல் 5 வந்துடுறாங்க. சரிங்களா? ஸோ அதில் அடுத்து முக்கியமான பண்ணுங்களா என்ன பண்ணுவார்னா, அந்த போயிட்டு தண்டி வந்த உடனே மகாத்மா காந்தி சொல்லுவார், நான் வந்து ஆங்கில சாம்ராஜ்யத்தோட அடித்தளத்தை அசைக்கிறேன்னு வந்து கௌரவமாக சொல்லுவார். சரியா? ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்துல் கவார் கான்லாம் கூட இருக்கார். ராஜாஜி கூட இருக்கார். ராஜாஜி பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் வந்து சென்னையில் திருச்சிராப்பள்ளி இருக்கு இல்லையா, திருச்சியிலேருந்து வேதாரண்யம் நோக்கி ராஜாஜி போவார். ஓகேவா? திருச்சியிலேருந்து வேதாரண்யத்துக்கு ராஜாஜி போவார். கைது பண்ணிடுவாங்க. ஸோ 1930 வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக பெண்கள் வந்து இதில் பங்கேற்றிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, காந்திஜி வந்து இந்த உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து எந்த காரணத்தை கொண்டும் என்ன பண்ணக்கூடாது, பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திடக்கூடாது, பெரும் போராக மாறிடக்கூடாது, அவங்க எவ்வளோ அடித்தாலும் நீங்கள் தாங்கிக் கொள்ளணும்னு சொல்லியிருப்பார் அவர், மகாத்மா காந்தி சொல்லியிருப்பார். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, தண்டி உப்பு சத்தியாகிரகத்துக்கு பின்னாடி இந்த குஜராத்தில் தாராசனா உப்பு நிறுவனத்தை திடீர் தாக்கல் செய்ய முடிவெடுத்தார். ஓகே. ஸோ இந்த உப்பு சத்தியாகிரகம் இருக்கு இல்லையா, அந்த தண்டிக்கு அப்புறம் குஜராத்தில் தாராசனா என்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு தான் வந்து தாக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மே 4 நாளில் வந்து ஓகே. இதில் பார்த்தோன்னா மிக முக்கியமான பயணம் என்னென்னா, தாராசனா சத்தியாகிரகம் வந்து அப்பாஸ் தியாப்ஜி இவர் தான் வந்து கூட இருப்பார். மகாத்மா காந்தியோட இருப்பார். அப்பாஸ் தியாப்ஜி கூட இருப்பார். அதே போல் அவருடைய மனைவி கஸ்தூரிபாய் காந்தி கூட இருப்பாங்க. ஓகே. மனைவி கஸ்தூரிபாய் காந்தியும் கூட இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாராசனா அந்த உப்பு சத்தியாகிரகத்தை வந்து வழிநடத்தி போவாங்க. ஏன்னா இந்த குஜராத்தில் இருக்கிற இந்த தாராசனா கம்பெனியை வந்து தாக்குதல் நடத்தலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும் போதே மகாத்மா காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அப்பாஸ் தியாப்ஜி அவரும் கஸ்தூரிபாய் காந்தியும் இந்த தாராசனா உப்பு சத்தியாகிரகத்தை வந்து முன்னெடுத்து நடத்துவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் சரோஜினி நாயுடு கூட போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தண்டி யாத்திரை உப்பு சத்தியாகிரகத்துக்கு மிக சிறந்த முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து பாருங்கள். ஸோ முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்திய ரூபாயில் வந்து 500 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி நடந்து போகிற மாதிரி தண்டி யாத்திரை படம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிங்க. எப்போ அப்படின்னா ஏப்ரல் 5, 2005 வந்து இதை வந்து வெளியிடுவாங்க. 75வது ஆண்டு, அதாவது தண்டி யாத்திரையோட 75 இயர்ஸில் இந்த நினைவை ஒட்டி 5 ரூபாய் தபால் தலையும் இந்த 500 ரூபாய் நோட்டில் வந்து தண்டி யாத்திரை படமும் இடம்பெறும். ஓகே. அடுத்து பாருங்கள். இங்கிலாந்துக்கு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மகாத்மா காந்தி தான் போவார். ரெண்டாவது அது ஆக்சுவலி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து 1930, 31, 32 3 நடக்கும். அதில் வந்து இதுதான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு பாருங்கள் இருக்காங்க. இதில் வந்து மகாத்மா காந்தி வந்து பார்த்திங்க தெரியும் இல்லையா, மகாத்மா காந்தி இவர் வந்து 1931 நடக்கிற 2வது கான்ஃபரன்ஸில் கலந்துக்குவார். இந்த 3 கான்ஃபரன்ஸ்லையும் கலந்துக்கிறது அம்பேத்கர். இங்கே இருக்கார் பார்த்திங்கன்னா, இவர் அம்பேத்கர். இவர் வந்து பார்த்திங்கன்னா 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் கலந்துக்கிருப்பார். தமிழ்நாட்டிலேருந்து ரெட்டைமலை சீனிவாசன் போயிருப்பார். ஸோ கேள்வி இப்படி கேட்பான்னா, மகாத்மா காந்தி எந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்குவான்னு கேட்பான். ஸோ 2வது கான்ஃபரன்ஸ். ஸோ 3 கான்ஃபரன்ஸ்லையும் கலந்துக்கினவங்க அம்பேத்கர். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. முதல் அட்டவணை நாடு நவம்பர்லேருந்து ஜனவரி 1931. ஸோ